ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நான் வந்து ப்ரான் பக்கோடா செய்ய போகிறேன். நார்மலாக ப்ரானை வந்து நம்ம சுக்கா மாதிரி செய்வோம், இல்லைனா வந்து தொக்கு பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து ப்ரானில் பக்கோடா செய்ய போகிறேன். இந்த ப்ரான் பக்கோடா வந்து வெளியே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரானை வந்து 300 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். அதில் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து நம்ம ப்ரானை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, இந்த மூணுமே தான் நம்ம ப்ரானை வந்து வெளியே நல்ல கிறிஸ்பாக நல்ல பக்கோடா மொறுன்னு வரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை அதில் சேர்த்து நம்ம நல்லா அதை வந்து திக்கான பேஸ்ட்டாக அடிச்சுப்போம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாவை வந்து நல்ல திக்கான பேட்டராக ரெடி பண்ணிப்போம். இல்லை அந்த முட்டையை வச்சே தான் நம்ம வந்து இதில் கலக்க போகிறோம். இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா போதும். இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு ப்ரானோட எல்லா சைட்லேயும் அந்த மாவு படுற மாதிரி எல்லா சைட்லேயும் படுற மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேனில் அந்த ப்ரானை வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை விட்டு நல்லா அந்த எண்ணெயை காய வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த ப்ரானை ஒன்று ஒன்றா நிறைய ஓவர் க்ரௌட் பண்ணாமல் ஒன்று ஒன்றா அந்த ப்ரானை வந்து நம்ம அந்த எண்ணெயில் விட்டு 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து பேட்சஸாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறது தான் நல்லது. இல்லைனா வந்து அந்த ப்ரானெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும். அதனால் தள்ளி போட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு 2 சைட்லேயும் திருப்பி விட்டு அதை நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நல்ல வறுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு பேப்பர் டவலில் அந்த ஆயிலெல்லாம் வந்து எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ப்ரானையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு நம்ம 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துப்போம். நான் வந்து இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணாததுனால இது ஆக்சுவலான கலர் என்னவோ அது வருது. உங்களுக்கு நல்ல ரெட்டாக வரணும்னா இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கோடா வந்து நல்ல டார்க் ரெட்டாக வரும். அது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயில் ஒரு 2 பச்சை மிளகாவை வந்து நல்ல மெலிசாக கீறி அதையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 2த்தையும் நல்லா அதே எண்ணெயில் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அந்த பக்கோடா கூட இதை சாப்பிடும் போது ரொம்ப நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக இதை நான் வறுத்து அந்த பக்கோடாலேயே சேர்த்துடுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மொறுன்னு ப்ரான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் செஞ்சு கொடுத்த உடனே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவரே காலி பண்ணிட்டாரு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.